ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பிசிக்ஸ், அதாவது 12th இயற்பியல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டாப் 20 கோல்டன் 5 மார்க்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இது ஹோட்டல் எக்ஸாம் 2025க்கு இந்த 25 மார்க்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம். 25க்கு 25 கண்டிப்பா எடுத்துடலாம், ரைட்? ஸோ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஆக்சியல் லைன் அண்ட் இக்வட்டோரியல் பிளேன் தனித்தனியா தான் கேட்பாங்க. தமிழ்ல அச்சுக்கோடு மற்றும் நடுவரை தளம். இதே மாதிரி தேர்ட் யூனிட்ல பாருங்க, யூனிட் 3லயும் ஒன்னு இருக்கு. என்ன இது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலம், அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்தப்புலம். இந்த ரெண்டு டெரிவேஷனையும் நீங்க இங்க எழுதி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஏன்னா 3 லெட்டர் தான் மாத்த வேண்டியிருக்கு. ஒன்னு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட், அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது இங்க மின்புலம் அங்க காந்தப்புலம். ரெண்டாவது வந்து டைபோல் மொமெண்ட். ஓகே, பி என்கிற லெட்டர் இல்லையா, இங்க பி அங்க பிஎம். சோ இது ஒண்ணு. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து லாஸ்டா வந்து இந்த சார்ஜுக்கு வந்து இங்க கியூன்னு போட்டிருப்பீங்க, அங்க கியூஎம்னு போட வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். எஸ். சோ ரெண்டாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டேட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு an electric dipole and cases, ஸ்பெஷல் கேசஸ். மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை மற்றும் சிறப்பு நேர்வுகள். தேர்ட் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர். 4 வந்து காஸ் லாவோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், காஸ் விதியினுடைய முதல் பயன்பாடு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an infinite charge straight wire. தமிழ்ல முடிவுல மின்னூட்டம் பெற்ற நேர்கடத்தியால் மின்புலம், ரைட்? யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் ஓம்ஸ் லா, அதாவது மின்னோட்டம் மற்றும் ஓம் விதியினுடைய நுண்மாதிரி வடிவம். ரெண்டாவது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஓகே, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். மூணாவது மீட்டர் பிரிட்ஜ், மீட்டர் சமண சுற்று, இது வீட்ஸ்டோன் சமண சுற்று. நாலாவது கம்பேர் தி EMF ஆஃப் டூ செல்ஸ் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர், அதாவது மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளை ஒப்பிடல். அப்புறம் வந்து நம்ம டைரக்டா யூனிட் 2ல இருந்து யூனிட் 5 போறோம். இதை முடிச்சிட்டு நம்ம பின்னாடி வரோம். யூனிட் 5ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகளுடைய பண்புகள் 10 பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, வெளிவிடு நிறமாலை மற்றும் உட்கவர் நிறமாலை. ஓகே, இதுல வந்து வெளிவிடு நிறமாலை கேக்குறாங்க, இதுவும் கேட்டிருக்காங்க, பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெகிரல் ஃபார்ம், இல்லையா? மேக்ஸ்வெல்லுடைய தொகையீட்டு வடிவம், இல்லையா? தொகையீட்டு வடிவத்திற்கான கோவை, இல்லையா? மேக்ஸ்வெல் சமன்பாடு எதுல? தொகையீட்டு வடிவத்துல கேக்குறாங்க. இது சில நேரங்கள்ல வந்து 3 மார்க்லயும் கேட்பாங்க, சரியா? ஓகே. யூனிட் 6ல வந்து ஃபர்ஸ்ட் மிரர் ஈக்குவேஷன் அண்ட் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், அதாவது ஆடி சமன்பாடு மற்றும் இடமாறு உருப்பெருக்கம். நெக்ஸ்ட் ரெண்டாவது பிசிக்ஸ் மெத்தட், பிசிக்ஸ் முறை. மூணாவது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஈக்குவேஷன், லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு. அப்புறம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசம், இல்லையா? பிரிசத்தை பயன்படுத்தி அல்லது முப்பட்டகத்தை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கிறது? சிறும திசை மாற்ற கோணம் மற்றும் முப்பட்டகத்தினுடைய ஒளிவிலகல் எண் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த டெரிவேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஐந்தாவதா ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன், ஸ்னெல்ஸ் விண்டோ, அதாவது ஒளியூட்ட ஆரம் அல்லது வந்து ஸ்னெல் சாளரம். சோ அந்த டெரிவேஷன் வந்து கேட்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 क्वेश्चंस, இதுல 4 8 ஆயிடுச்சு. 8 + 3 11, இங்க ஒரு 5 16 ஆயிடுச்சு. இன்னொரு 4 क्वेश्चंस கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். சோ டோட்டலி 20. சோ இப்போ 6th பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட் வந்து 3rd யூனிட் 4th யூனிட் பார்ப்போம். யூனிட் 4க்கு வந்துறோம். யூனிட் 4ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வொர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றியினுடைய செயல்படும் விதம். ரெண்டாவது சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டருடைய ஒர்க்கிங், அதாவது ஒரு கட்ட ஏசி மின்னியற்றினுடைய செயல்பாடு. மூணாவது சீரிஸ் RLC சர்க்யூட், தொடர் RLC சுற்று. நாலாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ், அதாவது இரண்டு நீண்ட வரிச்சுருளுக்கு இடையேயான என்னது பரிமாற்று மின் தூண்டல் எண். இந்த 4 क्वेश्चन அப்படி 20 ஆயிடுச்சு. போதும். இப்ப சிலவங்க வந்து 4th யூனிட் படிச்சிருப்பீங்க, 3rd விட்டுருப்பீங்க. சிலவங்க வந்து 3rd படிச்சுட்டு 4th விட்டுருப்பீங்க. அப்ப 4th படிக்கணும். அப்படி இல்லைன்னா யூனிட் 3ல இருந்து 4 क्वेश्चन நீங்க படிச்சுக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரியிங் லாங் ஸ்ட்ரைட் வயர் யூசிங் பயோட்-சாவர்ட் லா, பயோட்-சாவர்ட் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் நீண்ட கடத்தியினால் ஒரு காந்தப்புலம். ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயில், அதாவது மின்னோட்டம் பாயும் வட்டச்சுருளினால் காந்தப்புலம்.
மூணாவது ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரானுடைய செயல்படும் விதம். நாலாவது ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் parallel current carrying conductors, மின்னோட்டம் பாயும் இரண்டு இணையான கடத்திகளுக்கு இடையான விசை. ரைட்? ஸோ இவ்வளவுதான். தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் த எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.